தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். பிசாசுடைய தந்திரங்கள், கள்ள போதனை, கள்ள அற்புதம், கள்ள தீர்க்க தரிசனம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் தொடர்ந்து இந்த கள்ள போதனை, வேத புரட்டலை, தொடர்ந்தும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆதியாமத்திலே நாங்கள் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு ஆதாமை ஏவாளை கூப்பிட்டு 2 காரியங்கள் சொல்லுகிறார். ஒரு மரத்தின் கனியை புசி என்கிறார், ஒரு மரத்தின் கனியை புசியாது என்கிறார். ஒன்றை சாப்பிடு, ஒன்றை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனா இங்கே பிசாசானவன் என்ன செய்கிறான்? அங்கே என் ஆண்டவர் பிரித்து பேசியதை, தனித்தனியாக கதைத்ததை அவன் 2ஐயும் ஒன்றாக்கி, அந்த 2 வசனங்களையும் ஒன்றாக்கி அதை திரித்து தனக்கேற்ற விதமாய் மாற்றி அதே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு இங்கே ஆதாமையும் ஏவாளையும் பாவத்திலே விளைவிப்பதை நாங்கள் பார்க்கலாம். வேதத்தை நாங்கள் பார்க்கும்போது பிசாசானவன் என்ன செய்கிறான்? சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்கிறான். அங்கே ஆண்டவர் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று இவங்களுக்கு சொல்லல. ஒரு கனியை புசி என்கிறார், ஒன்றை புசியாது என்கிறார். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதேங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே இவனிட கேள்வி, சகல விருட்சத்தின் கனிகளையும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று 2ஐயும் ஒன்றாக்கி இங்கே ஆதாம் ஏவாளிட்ட கதைத்து அவர்களை பாவத்திலே விழ வைக்கிறான். இந்த நாள்ல பாருங்க, வசனம் வேதத்திலிருந்து கதைத்தாலும் அது தேவன் சொன்னபடி, தேவன் அந்த நோக்கத்தின்படி, அந்த சித்தத்தின்படி பேசுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். யார் நான் பேசினாலும் கவனிக்கணும். நீங்க நான் பிழையா சொன்னாலும் எனக்கு சொல்லணும். நீங்க பிழை என்றால் நான் ஏற்றுக்கொள்ளணும், நான் மன்னிப்பு கேட்கணும், நான் அதிலிருந்து திருந்தணும் பிழையாய் பேசி இருந்தால். அப்ப பாருங்க, அது மட்டுமல்ல, அங்கே ஆசீர்வாதத்தை காட்டுகிறான். வேதத்தை புரட்டுகிறான், ஆசீர்வாதத்தை காட்டுகிறான். அதனால கவனமா இருக்கணும். ஆசீர்வாதங்களுக்கு அநேக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிற ஊழியங்களும் மிகவும் கவனமா இருக்கணும். ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிற ஊழியங்கள் தான் தேவனுக்கு பிரியமானது, தேவனிடத்துல கொண்டு அவங்களை நிறுத்தும். ஆசீர்வாதத்தை பெற்று கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள்ல அனைவரும் கானானுக்குள்ள போக முடியவில்லையே. அற்புதங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கானானுக்குள்ளே போக முடியவில்லையே. அப்ப ஆசீர்வாதங்களுக்கும் அற்புதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்க ஊழியம் செய்வோமா இருந்தா கானானுக்குள்ள, நித்தியத்துக்குள்ள போவோமா என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். ஆத்துமா ஆவியானவர் வரும்போது, யோவான் 16:8 ஆவியானவர் வரும்போது பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவாரு. இந்த பிரசங்கங்கள் அதுதான் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக நடத்தும். வசனத்தை புரட்டி ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தீர்க்க தரிசனங்களுக்கு, தங்களுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிற ஊழியங்கள்ல கவனமா இருக்கணும். ஆவியானவர் அந்த தெளிவை, அந்த உணர்த்துதலை, சரியானதை கண்டுபிடித்து வாழ எங்களுக்கு வழி நடத்துவாராக. ஆமென்.